கடல் கண்ணியோட கண்ணீர்ல இருந்து முத்துக்கள் எடுக்கிறதுக்காக இந்த வயசானவர் அவரோட பொண்ணை கடலுக்கு அனுப்புறாரு. அப்ப இந்த பொண்ணு தண்ணிக்குள்ள போகும்போது அந்த இடத்துல கடல் கண்ணி வருது. இதை பார்த்து இந்த பொண்ணு உடனே கடல் கண்ணி பக்கத்துல போகும்போது அந்த கடல் கண்ணி இந்த பொண்ணை தொட வரும்போது இந்த பொண்ணு மூச்சு விடையலாம திணற ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த கடல் கண்ணி இந்த பொண்ணோட கையை பிடிச்சி காப்பாத்தி போர்டுல கொண்டு வந்து விடுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்பா நான் கடல் கண்ணியை தண்ணிக்குள்ள பார்த்தேப்பான்னு சொல்லிட்டு அதோ பாருங்க கடல் கண்ணின்னு சொல்லி கடல் கண்ணியை காட்டுறா. இதை பார்த்து இந்த வயசானவரோட தம்பிக்காரன் கடல் கண்ணியோட முத்துக்கள் எடுக்க இதுதான் சரியான தருணம்னு சொல்லும்போது உடனே அப்பா இறக்கமே இல்லாம சொந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பாத்துக்கிற கடல் கண்ணி இறக்கப்பட்டு கண்ணீர் விடுவான்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி இந்த கடல் கண்ணியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் தண்ணில பட்டு முத்துக்களா மாறுது. உடனே இவங்க அந்த முத்துக்கள் எல்லாத்தையுமே சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணோட அப்பா பேராசப்பட்டு இன்னும் நிறைய முத்துக்கள் வேணும்னு சொல்லி இந்த பொண்ணோட கழுத்தை திருக்கிட்டு இருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுமே இறந்துடுறா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கிடைச்ச முத்துக்கள்லாம் எடுத்து அந்த போர்டு வழியா தப்பிச்சு போக பார்க்கும்போது அங்க வந்து கடல் அலையில இவங்களோட போர்டு கவுந்துருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடல் அலையில இருந்து வந்த நிறைய சுறா மீன்கள் இவங்களை வேட்டையாடி இவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிருது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இறந்து தண்ணியில விழும்போது இதை பார்த்து இந்த கடல் கண்ணி உடனே அவளோட மந்திர சக்திகளை வச்சு இந்த பொண்ணுக்கு உயிர்ப்பிக்கிறா. அப்ப இந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறா. அதாவது இந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாரையுமே அரசுக்கு வரி கட்டாதனால அவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணிருப்பாங்க. அவங்களை காப்பாத்த வரியா முத்துக்களை கேட்டனால இந்த பொண்ணோட அப்பாவும் முத்துக்கள் எடுக்க வந்திருப்பாங்க. இதெல்லாம் அந்த கடல் கண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணை கொண்டு வந்து அந்த போர்டுல விடுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல நிறைய முத்துக்கள் இருக்கு. அந்த முத்துக்கள்லாம் எடுத்துட்டு இந்த பொண்ணும் தப்பிச்சு அவளோட கிராமத்துக்கு வரா. அப்படி வந்தா கிராமத்து மக்கள் எல்லாத்தையுமே கைது பண்ணி வச்சிருக்காங்க. உடனே இந்த பொண்ணு அவ கொண்டு வந்த முத்துக்களை கொடுத்து அம்மா அப்பா எல்லாத்தையுமே காப்பாத்திடுறா.